குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா தோட்டக்காரனும் குரங்குகளும். ஒரு ஊர்ல ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவனுக்கு காட்டுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. எப்பவுமே அந்த தோட்டத்துல அயராது உழைப்பாரு அந்த தோட்டக்காரர். அது காட்டுக்கு பக்கத்துல இருந்ததுனால அந்த தோட்டத்துல நிறைய குரங்கு கூட்டம் வரும். அந்த குரங்குகள் தோட்டக்காரன் செய்யறத அப்படியே செய்ய ஆரம்பிச்சதுங்க. அவர் செடிகளுக்கு தண்ணி விட்டா அதுங்களும் செடிகளுக்கு தண்ணி விட்டுதுங்க. அவர் களை பிடிங்கினா அதுவும் களை பிடுங்கிச்சு. ஒரு நாள் அவசர வேலையா அவருக்கு வெளியூர் போக வேண்டி இருந்தது. அப்ப அவர் அந்த குரங்குகளை கூப்பிட்டு, என்னோட தோட்டத்தை நல்லா காவல் பாருங்க, எல்லா செடிக்கும் தண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு குரங்கு கேட்டுச்சு, ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணி விடணும்னு எங்களுக்கு தெரியாது. இத்தனை நாள் நீங்க செஞ்சதை பார்த்து அப்படியே செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. பெரிய வேர் இருக்கிற செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனாரு அந்த விவசாயி. கொஞ்ச நாள் கழிச்சு தோட்டத்துக்கு திரும்பி வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி. அங்க இருந்த எல்லா செடியும் பிடுங்கி போட்டு காஞ்சு போயிருந்துச்சு. இது என்ன, இந்த குரங்குகள் நல்ல குரங்குகளாச்சே, நல்ல வேலையும் செய்யுமே, இதுங்க எப்படி இந்த தோட்டத்தை இப்படி அழிச்சுதுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குரங்குகளை கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு அந்த குரங்குக சொன்னுச்சு, நீங்க தான் பெரிய வேர் உள்ள செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊத்த சொன்னீங்க. அதான் ஒவ்வொரு செடியா பிச்சு வேர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னுச்சு அந்த குரங்கு. இது கேட்ட தோட்டக்காரன், எல்லாம் தன்னோட தப்புதான், வேலை எவ்வளவு செஞ்சாலும் அதுங்களோட அறிவை கணக்கிடாதது தனக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போதான் அவருக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியனாகச் செயல். பொருள்: ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். Thanks for watching. Please like, share and subscribe.